ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உன்னதமான காரியங்களை தெரிஞ்சிட்ருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உண்மையின் தலைப்பானது நிர்வாணிகள் அப்படின்ற தலைப்பில் சில காரியங்களை குறித்து என்ன பண்ண போகிறோன்னா பார்க்க போகிறோம். நேக்கட் பீப்புள். அப்போ இன்றைக்கி நிர்வாணிகள் யார் அப்படின்னு பார்க்கும்போது சொல்லர்த்தமாக ஒருத்தங்க வஸ்திரம் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா நிர்வாணமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ அதான் நிர்வாணமான ஒரு நேக்கட் கண்டிஷன், நிலைமை அப்படின்னு சொல்லி எளிமையாக புரிந்து கொள்ள முடிகின்றது. அந்த வகையில் ஆதாம் அவர்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு தகுதி உடைய மனிதனாக உண்டாக்கப்பட்டார் ஆதாம் அவர்கள். என்னைக்கு கீழ்ப்படியாமை வந்து பாவம் உள்ள வந்ததோ அன்னையிலிருந்து அவர் நிர்வாணியாக காணப்பட்டார். அப்போது ஏதோ ஒரு காரியத்தை என்ன பண்ணிட்டார்னா இழந்துட்டாருன்னு தெரியுது. எதை இழந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய நிலைமையை இழந்து விட்டார் அப்படின்றது தெளிவாயிடுச்சு. அதனால தான் தான் நிர்வாணி என்பதை அவர் உணர்ந்தார். பாருங்கள், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலையை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அப்போது நிலைமை என்னாச்சு பார்த்தீங்கன்னா 2 பேருமே நிர்வாணிகளாக மாறிட்டாங்க. அப்போது இந்த நிலைமைக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க எப்படி கிடையாது, நிர்வாணிகளாக இல்லை. இதுதான் இந்த பாடத்தினுடைய முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுகின்றது. பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லாக நம்ம பார்க்கும்போது நல்லா ஒத்து பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் நம்முடைய கடவுளுக்கு முன்பாக நிர்வாணிகளாக இன்னைக்கு இருக்கிறாங்க. என்ன அர்த்தம்? கடவுளுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதி இல்லை, தகுதியை இழந்து காணப்படுவதுதான் நிர்வாணமான நிலைமை. அதனால் சொல்ல அர்த்தமாக ட்ரெஸ் இல்லை அது கிடையாது, புரிஞ்சுங்களா? அது ஒரு உதாரணத்துக்கு விளக்கம் கொடுத்தோம் அந்த இடத்துல. அப்போ இன்னைக்கு ஒட்டுமொத்த உலக ஜனங்களும், முக்கியமாக கிறிஸ்தவர்கள், சரிங்களா? அப்போ எல்லா ஜனங்களும் கடவுளுக்கு முன்பாக நிர்வாணிகளாக இருக்கிறாங்க. தகுதி இழந்து போயிட்டாங்க நிற்பதற்கு முன்பாக. யாருக்கு முன்பாக? பிதாவாகிய கடவுளுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதி இழந்து காணப்படுகிறார்கள். அதான் நிர்வாணம். அதனால் என்ன பிரச்சனை இன்னைக்கு உலகத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதனால தான் எல்லா பிரச்சனையுமே இன்னைக்கு உலகத்தில் பணம் இருக்குது, பொருள் இருக்குது, அறிவு இருக்குது, ஞானம் இருக்குது, எல்லாம் பெருகிட்டு போகுது. நிரந்தரமான சமாதானம் இருக்குதா? இல்லை. பாவங்கள் பெருகாமல் இருக்குதா? இல்லை. அநியாயங்கள் பெருகாமல் இருக்குதா? இல்லை. நியாயங்கள் மறைக்கப்படுகின்றதா? ஆமாம். நியாயங்கள் குறைகின்றதா? ஆமாம். காரணம் என்ன? தேவனோடு இருந்த அந்த அருமையான உறவானது இழந்து போய் காணப்படுகின்றது. அதை மிஸ் பண்ணிட்டாங்க. எல்லா ஜனங்களும் நிர்வாணியாக இருக்கிறாங்க. எல்லா ஜனங்களும் கதறாங்க, அழுகுறாங்க. இன்றைக்கி ஒரு சில பேர்கிட்ட பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், என்னென்ன இருக்கலாம், கொஞ்ச நாள் எல்லாமே போயிடும். முடிவில் சமாதானம் இல்லாமல் நிற்கக்கூடிய நிலையை உணர்ந்திருப்பார்கள். இன்றைக்கி நிலைமை அப்படி தான் இருக்குது. எப்படின்னா சமாதானம் இல்லாத நிலைமை தான் இருக்குது. என்னைக்கு ஆதாம் அவர்கள் பாவத்துக்குள்ளே போனாரோ அன்னையிலேருந்து அப்படி தான் இருக்குது. யாரும் அதை உணரவில்லை. தாங்கள் நிர்வாணிகள் என்பதை யாரும் இன்னும் வரைக்கும் உணரவே இல்லை, புரியவே இல்லை. அது எப்போ புரியும் சொல்லி பார்த்தீங்கன்னா, சமாதானம் தேவைப்படுது, கதறி அழுவாங்க, அப்போ தான் தெரியும் நீங்கள் நிர்வாணியாக இருக்கீங்கப்பா. என்ன அர்த்தம்? தேவனுக்கு முன்பாக, கடவுளுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதி இல்லாமல் இருக்கிறீங்க, அதுதான் நிர்வாணம். பாருங்கள், உதாரணத்துக்கு ஏசாயா அதை குறித்து நம்ம அருமையாக சொல்லியிருக்காரு. ஏசாயாவில் 59ஆம் அதிகாரத்தில் நம்ம 2ஆம் வசனம் வாசிக்கலாம். பாருங்கள், அந்த இடத்துல ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. பார்த்தீங்களா? அக்கிரமங்கள் தான் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை. அப்ப நிர்வாண நிலைமைகள் வந்ததுனால ஒரு பிரிவினை இருக்குது. கடவுளுக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லாத நிலைமைகளாக தள்ளப்பட்டிருக்காங்கன்றதை அது புரிய வைக்குது. சரிங்களா? அடுத்தது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது. அப்ப நிர்வாணம் என்ற நிலைமைக்குள்ளாக ஒருத்தன் நிற்கும் பொழுது கடவுள் யாருடைய வார்த்தைக்கும் செவி கொடுக்கறதில்லை, யாருக்கும் தன்னுடைய முகத்தை காண்பிக்கிறது கிடையாது. இதுதான் நிர்வாணத்தினுடைய நிலைமை. இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்தில் கூடிய கிறிஸ்தவர்கள் இதை அறியாமல் போலியாக சில காரியங்களை நம்பிக்கொண்டு ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப கடவுளுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதி இல்லாமல் இருக்கிறதுனால தான் எத்தனை முறை ஜெபம் பண்ணாலும் ஜெபத்தை அங்கே கேட்கறது கிடையாது. சில நல்ல காரியம் நடக்குதுன்னு சொல்றாங்க. அது உலகத்துல கிறிஸ்தவர்கள் மட்டும் கிடையாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உலகத்துல எந்த மதத்தை சார்ந்து அவங்க யாரை கடவுளை நினைக்கிறாங்களோ அவங்ககிட்ட அவங்க வேண்டுதல் செய்தாவே அவங்களுக்கும் கிடைக்குது. சரிங்களா? கிறிஸ்தவர்கள் அதனால பெருமை பாராட்டக்கூடாது, மேன்மை பாராட்டக்கூடாது. நிலைமையை புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் இந்த நிலைமைக்குள்ளாக இருக்கிறாங்க. உண்மையான கடவுளுடைய அந்த முகமானது மறைக்கப்பட்டிருக்குது. அவர் செவி கொடுக்கறதுல யாருக்குமே. காரணம் என்னன்னா பிரிவினை இருக்குது. காரணம் என்னன்னா நீங்களாம் நிர்வாணிகளாக இருக்கீங்கன்னு சொல்லி காமிச்சிருக்காரு. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நிர்வாணத்தை மூடும்படியாக தான், எழுந்து போன ஏதோ ஒன்றை திரும்ப கொடுக்கும்படியாக தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய கடவுள் இந்த பூமிக்கு அனுப்பினார்னு சொல்லி யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இவ்விதமாக உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார்னு சொல்லி கவனிக்கிறோம். அப்ப நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து இந்த மனுக்குளம் பிதாவுக்கு முன்பாக நிற்கக்கூடிய நிலையை இழந்தார்கள் இல்லையா, அதை திரும்ப கொடுத்தார். அதுதான் ஜீவ உரிமைகள் அப்படின்னு அர்த்தம். இந்த லைஃப் ரைட்ஸை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரும்ப கொடுத்துருக்காரு. அதனால உலக ஜனங்கள் மறுபடியுமாக பிதாவாகிய கடவுளுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதியை அவர் பெற்றுக் கொடுத்துட்டார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அது என்னன்னே தெரியல உலகத்துக்கு, கிறிஸ்தவர்களுக்கும் புரியல. இன்னைக்கு புரிய வச்சிருக்கிறான்னு பார்க்குறோம். அப்போது அந்த ஜீவ உரிமைகளை பெற்றுக்கொள்வது எப்படி அப்படின்ற காரியங்களை வேதாகமத்தில் மிக மிக தெளிவாக காமிச்சிருக்காரு. அப்படியாக வேதாகமத்தை துல்லியமாகவும் நிதானமாகவும் படிக்கும் பொழுது அதில் மேன்மைகள் தெரியும். ஆனால் இன்னைக்கு நிச்சயமாக வேதாகமம் சொல்லுது, இன்னைக்கு யாருக்குமே அந்த ஜீவ உரிமைகள் இல்லை. அதனால ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் நிர்வாணிகள். நீங்கள் உலகத்தில் எவ்வளோ பெரிய தலைவனாக கூட இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஞானியாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய புத்திமானாக இருக்கலாம், எவ்வளோ படிச்சிருந்திருக்கலாம், எவ்வளோ பொருள் இருக்கலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் முதற்கொண்டு உலகத்தில் எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் நிர்வாணிகள் தான், எல்லா மத தலைவர்களும் நிர்வாணிகள் தான் வேதம் சொல்லுகின்றது அப்படின்றத மிக தெளிவாக பார்த்துருக்கோம். அதனால தான் பிரிவினை இருக்குது. யாருக்கு நடுவில்? கடவுளுக்கும் மனுஷனுக்கும் நடுவில். அதனால தான் கடவுள் செவி கொடுக்கறதில்ல. கடவுள் செவி கொடுத்தார் அப்படின்னா நீதியானது உலகத்தில் இருக்கும். சரிங்களா? நியாயமானது உலகத்தில் இருக்கும். உலகம் முழுக்க சாத்தானுடைய கண்ட்ரோல் இருக்குது. அதனால தான் இன்னைக்கு அதிகாரங்களும் ஆளுகைகளும் அதை நோக்கியே இன்னைக்கு செயல்படுகின்றதுன்னு சொல்லி கவனிக்கிறோம். அப்போ இந்த ஜீவ உரிமைகளை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை வரக்கூடிய நாட்களில் கவனிக்கலாம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஜீவ உரிமைகளை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறைகளை தெரிந்து கொண்டால் நாம் நிர்வாணிகள் இல்லை என்பது வேதாந்தத்தின் மூலமாக நிரூபிக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அப்போ தொடர்ந்து இந்த காரியம் குறித்து நாம் தியானிக்கலாம். கடவுள் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.